ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். Realme 9 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸரா அடுத்து இதே மாதிரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கேமராவோட Realme 10 Pro Plus அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ BIS NBTC மாதிரியான நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்ல லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தின சில அப்டேட்ஸ் சில லீக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இந்த Realme 10 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ சர்டிஃபிகேஷனுக்காக சில சர்டிஃபிகேஷன் சைட்லலாம் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து தான் நமக்கு இந்த டேட்டாஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அண்ட் அப்படி கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டாவும் பெரிய டேட்டாவெல்லாம் கிடைக்கல. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெண்டே லீக் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லீக் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme 9 Pro Plus எப்படி நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரியே தான் இந்த Realme 10 Pro Plus 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா வரும் அப்படின்ற ஒரு லீக் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ Realme 9 Pro Plus மாதிரியே OIS சப்போர்ட் இதில் இருக்க போகுது. மற்றபடி இதனுடைய கேமரா சப்போர்ட் என்ன இருக்க போகுது, என்ன மாதிரியான மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது அப்படின்ற அந்த டீட்டெயில் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அண்ட் அது போக இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனா வரப்போகுது அப்படின்றதையும் அஃபிஷியலா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற இந்த ஒரு 3 லீக் மட்டும் தான் இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தி நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. பட் இதுல இருந்து இந்த ஸ்மார்ட் போன்ல இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமரா இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த லீக்ஸ்ல இருந்து. பட் ஆனா இதுல என்ன மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல. இதுக்கு முன்னாடி Realme 9 Pro Plusல பார்த்தோம்னா 50 மெகா பிக்சல் கேமரா Sony IMX 766 கான சென்சாரோட கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா இந்த வாட்டி நமக்கு 50 மெகா பிக்சலுக்கு பதிலா 64 மெகா பிக்சல் கேமரா இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சாம்சங் உடைய சென்சார் பேக் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ் கேமரா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி பழைய மாதிரியே 4 கேமரா குவாட் கேமரா செட்டப்போட இந்த Realme 10 Pro Plus 5G ஸ்மார்ட் போன் வரலாம் அப்படின்ற மாதிரியான சில ஸ்பெகுலேஷன் சில ரூமர்ஸ் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பட் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி Realme 9 Pro Plusலாம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி அதே செல்ஃபி கேமரா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதே சமயம் இதையும் பெட்டர் பண்ணி 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி அந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவை இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே நம்ம AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி Realme 9 Pro Plus 5G அதுலயுமே நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருந்தாங்க. அதனால கண்டிப்பா இந்த Realme 10 Pro Plus 5Gலயும் நமக்கு AMOLED டிஸ்பிளே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. பட் ஆனா டிஸ்பிளேக்கான ரெஃப்ரெஷ் ரேட் Realme 9 Pro Plus 5Gல நமக்கு 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த Realme 10 Pro Plus 5G அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேடா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இப்படி பார்க்கும்போது 120 Hz கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவோட இந்த Realme 10 Pro Plus 5G ஸ்மார்ட் போனை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் 5G ஸ்மார்ட் போனா வரப்போகுது அப்படின்றத இந்த லீக்ஸ்ல இருந்து இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ல இருந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில 5G ப்ராசஸர் தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி Realme 9 Pro Plus 5Gல பார்த்தோம்னா அதுல MediaTek உடைய Dimensity 920 அப்படின்ற அந்த 900 சீரிஸ்க்கான ஒரு 5G சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த Realme 10 Pro Plus அதை விட கொஞ்சம் அப்கிரேடா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது லேட்டஸ்டான MediaTek Dimensity 1000 சீரிஸ்க்கான சிப்செட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது மோஸ்ட்லி ப்ராபபிலி இது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு அப்புறம் Redmi Note 12 சீரிஸ் அவங்க லான்ச் பண்ண போற அந்த சீரிஸ்லயுமே MediaTek 1000 சீரிஸ்க்கான சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ எப்பவுமே ரெட்மிக்கு காம்படிஷனா தான் Realme லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இதுலயும் அதே மாதிரி MediaTek Dimensity 1000 சீரிஸ்க்கான சிப்செட் 1000 இல்லைனா 1080 மாதிரியான அந்த சிப்செட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் என்ன எக்ஸாக்டான சிப்செட் என்ன மாதிரியான 5G பேண்டுக்கான சப்போர்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இது போக மொபைலுக்கான பேட்டரி அப்படின்னு வரும்போது 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுக்க போறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. இது போக எப்பவும் போல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே Realme கொடுத்துருவாங்க. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங்கை பத்தின டீடைல்ஸ் இப்போதைக்கு நமக்கு இல்ல. பட் மோஸ்ட்லி Realme 9 Pro Plus 5G மாதிரி இதுவும் பட்ஜெட்
பட்ஜெட் செக்மெண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது 25,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த Realme 10 Pro Plus 5G நாம இந்த வீடியோல சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் எப்போ வரும், எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போனுக்கான லான்ச் டிசம்பர் மாதம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் டிசம்பர் மாதம் Realme 10 Pro Plus 5G நாம இந்த வீடியோல சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட பட்ஜெட் செக்மெண்ட்ல கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம்.